டேய் புகழ், என்னடா அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம மில்கி மேன் கூப்பிடுற? அப்பான்னு கூப்பிடு. முடியாது, எனக்கு மில்கி மேன் கூப்பிடுறது தான் பிடிச்சிருக்கு. அவரை நான் அப்படிதான் கூப்பிடுவேன். டேய் புகழ், விடு சக்தி, அவன் இஷ்டம், என்ன வேணா கூப்பிட்டோம். மில்கி மேன்னா மில்கி மேன் தான். புகழ், உனக்கு தான் அப்பானாலே பிடிக்காதுன்னு சொல்லுவ, இப்ப என்னடா அப்பா புள்ளைய மாறிட்ட? எனக்கு அப்பாவை தான் பிடிக்காதுன்னு சொன்னேன், ஆனா மில்கி மேன் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. மில்கி மேன் ரொம்ப பாவம். நீங்க கூட தான் மில்கி மேனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. பார்க்க போனா இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். அடி பேச்ச பாரு, இரு உனக்கு என்ன பண்றேன் பாரு. டேய் நில்லு, ஏய் நில்லு புகழ். ஏய் புகழ், வெளியில வா. மில்கி மேன் என்ன காப்பாத்துங்க, உங்க பொண்டாட்டி என்ன அடிக்க வரா. பொண்டாட்டியா? இங்க வா. என்னாச்சு சக்தி? என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல மாமா. புகழ்குட்டி, நீங்க சொல்லுங்க, நீங்க அம்மா செல்லமா இல்ல அப்பா செல்லமா? என்ன புகழ்குட்டி, எதுவும் பேசாம இருக்கீங்க? உங்க மில்கி மேன் கேக்குறாருல, நீங்க யார் செல்லன்னு சொல்லுங்க. நீங்க அம்மா செல்லம் தானே? அப்பா செல்லம் தானே? அம்மா செல்லம் தானே? அப்பா செல்லம் தானே? 2 பேரோட செல்லம். சரி, அதான் புகழ் போயிட்டானே, அதுக்கு குடுக்க வந்தத குடுக்க வேண்டியதானே? புகழங்க இப்பதான் வெளியே வந்தான் புசிகேட். ஓகே பை. பை புசிகேட். நீயும் டாடி மாதிரி வெரி பேட். என்னாச்சு புசிகேட்? ஆமா, அவரும் இப்படிதான் டோர் ஓபன் பண்ணி வச்சுட்டு மம்மிக்கு முத்து கொடுப்பாரு. நீயும் அப்படிதான் இருக்க.
நீயாவது கதவை சாத்திட்டு முத்தம் கொடு. ம், ம். அப்பா மனசுல ஒரு புது என்னாச்சு? அப்பா புசிகேட்டு உன்ன மாதிரி வெரி பேட் பா. ஏன் மித்ரா குட்டி நீ அப்படி சொல்ற? அவரும் உன்ன மாதிரியே டோரை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு சித்திக்கு முத்தம் கொடுக்கறாருப்பா. இவாண்டு இதெல்லாம் எப்படி ஓப்பனா பேசுவ? ஆமா அப்படிதான் பேசுவேன். உன்ன இங்க பாரு, இனிமேல் தேவையில்லாம போய் புஷி கேட்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? ஏன் டிஸ்டர்ப் பண்ண கூடாது? ம், அதெல்லாம் அப்படிதான் செல்லும். இல்ல நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஏனா he is my pussycat. உன்ன டேய் சுந்தர், குழந்தைய திட்டி ஒன்னும் ஆக போறதில்ல. அவளுக்கு என்ன தெரியும்? நாம தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடணும். சொல்யூஷனா? கல்யாணம் ஆனதுல இருந்து இப்பதான் ஒருத்தருக்கொருத்தர் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றாங்க. இதுவே ஆரம்பத்திலேயே புரிஞ்சிருந்து கல்யாணம் பண்ணியிருந்தா நாம என்ன பண்ணிருப்போம்? என்னம்மா பண்ணிருப்போம்? அவங்கள ஹனிமூனுக்கு எங்கேயாவது அனுப்பியிருப்போம்ல. நாங்க கூட தான் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம். எங்களுக்கு தான் அந்த குடுப்பன அமையலையே. டேய் டேய் டேய், பழைய கதையெல்லாம் ஏன்டா இப்ப இழுத்து விட்டுட்டு இருக்க? சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அவங்கள ஹனிமூனுக்கு எங்கேயாவது அனுப்பி வைப்போம். 2 பேரும் போய் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். சக்தி இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன சுந்தர் நீங்க? இப்பதான் அவளே குடும்பத்தோட சேர்ந்திருக்கா. அவ அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பாளா இல்ல திரும்பவும் போய் கொஞ்ச நாள் தனியா இருந்துட்டு வர ஆசைப்படுவாளா? இத பாருங்க, கண்டிப்பா சக்தி ஹனிமூன் போக மாட்டா. வேணும்னா நீங்க கேட்டு பாருங்களேன். சரி, இப்ப என்னதான் பண்றது? ஹனிமூன்னா ஊட்டி கொடைக்கானல் தான் போய் கொண்டாடணுமா என்ன? இங்கே கொண்டாடலாமே. சில பேர் ஹனிமூனை வீட்டுக்குள்ளேயே கொண்டாடுறாங்க. இன்னும் சில பேர் ஹனிமூனை கிச்சன்லேயே கூட கொண்டாடுவாங்க. ஐயோ, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி அப்படி என்ன பாக்குறீங்க? சரி, இதை நம்ம இன்னைக்கு நைட்டே ஏற்பாடு பண்றோம். இத சொன்னா சிவாவும் சக்தியும் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா நாம ஏற்பாடு பண்ணுவோம். ஆனா எப்படி மாமா? சொல்றேன் அத்தை. ம்? நீங்க என்ன பண்றீங்க? சக்தி கிட்ட போய் கோயில்ல ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு, உடனே 2 பேரும் குடும்பத்தோட போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க மாப்ள. ம். நல்ல ஐடியா. மீனாட்சி, என்னெல்லாம் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட்டை போடு. சரிங்க. சகல, நீ நானும் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம், சரியா? சரி சகல. டாடி ம்? கடைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வா டாடி. நோ 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 நோ, உனக்கு சாக்லேட்லாம் கிடையாது. சும்மா சும்மா சாக்லேட் சாப்பிட்ட அப்புறம் பல்லெல்லாம் சொத்தையாயிடும். இப்போ நீ வாங்கிட்டு வருவியா மாட்டியா? அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. மறைக்கிறே என்ன? வாங்கி தர முடியாது, மாட்டி விட்டல. ஆஹா, நம்ம பேத்தி நம்மள மாதிரியே மறைக்கிற. விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். சக்தி, என்னம்மா? ஒண்ணும் இல்ல சக்தி. நீ நல்லபடியா வீட்டுக்கு வந்ததும் கோவிலுக்கு உன்னை கூட்டிட்டு வரதா வேண்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னால வர முடியாது, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீயும் மாப்பிளையும் போயிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா. புகழையும் கூட்டிக்கிட்டு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. சரிம்மா, புகழையும் கூட்டிட்டு போறேன். என்ன, ரெடி ஆகுறாங்களா? சொல்லிட்டேன், ரெடி ஆகி வரேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. என்ன
என்னதான் முறைச்சாலும் உனக்கு சாக்லேட் கிடையாது. அத்தை கோயிலுக்கு போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா நாங்க போயிட்டு வரோம்மா. போயிட்டு வாப்பா. அத்தை ஆ? போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. புசிகேட், என்னடா? கோயிலுக்கு போயிட்டு வரப்ப எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா? ஓகே புசிகேட். ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ப்ரோ. என்ன வாண்டு, நான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்ன உடனே சிவா கிட்ட கேட்டு வாங்கிக்கலான்னு பார்க்குறியா? தொலைச்சிடுவேன் தொலைச்சு. ப்ரோ நீ எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம் ப்ரோ. ஏற்கனவே உங்களுக்கு பல்லெல்லாம் சொத்தையா இருக்கு. டாக்டர் ஒரு பீஸ் சாக்லேட் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. இங்கே பாரு மித்ரா, வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். சாக்லேட்லாம் கேட்கக்கூடாது. ப்ரோ கோயிலுக்கு போயிட்டு நல்ல நிதானமாக சாமி கும்பிட்டு பொறுமையாக வாங்க. ஒன்றும் அவசரம்லாம் இல்லை ப்ரோ. வர்ற வழியில் முண்டக்கன்னியம்மன் கோயில் இன்னைக்கு விசேஷம். அப்படியே அங்கேயும் போயிட்டு வந்துருங்க, நல்லது. சரிடா போலாமா? புசிகேட் ஒரு நிமிஷம். என்னடா? டாடி, நான் லாஸ்டா கேக்குறேன், எனக்கு நீ சாக்லேட் வாங்கி தருவியா மாட்டியா? இங்கே பாரு, உனக்கு சாக்லேட்லாம் கிடையாது மித்ரா. கிடையாதா? ஆமாம் அதெல்லாம் கிடையாது. செல்ல குட்டி, சாக்லேட் உனக்கு ஒன்னா ரெண்டா? 2. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு என் தம்பி புகழுக்கு. என்னமா ஸ்கெட்ச் போடுறா? புசிகேட் என்ன வேணும்னு சொல்லு, வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். புசிகேட், எனக்கு நீ சாக்லேட் வாங்கிட்டு வர வேணாம், டாடியே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. என்ன டாடி வாங்கி தருவல? கண்டிப்பா வாங்கி தரேன் மித்ரா. ஏய் மித்ரா, இப்படி அடம் புடிச்சிட்டு இருந்த ஒத்த வாங்குவ. டாடி, அம்மா கிட்ட சொல்லி வைங்க. சொல்றேன். மீனுக்குட்டி, ஏமா குழந்தைய திட்டுற? பாவம், 2 சாக்லேட் தானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ப்ரோ கோயிலுக்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. சரி நாங்க வரோம். சரிங்க மாப்பிள்ள. போயிட்டு வரோம்க்கா. போயிட்டு வாங்க. பை பை. பாய். பாய். டாடி, ம்? சாக்லேட் போனோடனே வாங்கிடாதீங்க, மெல்ட் ஆயிடும். வரப்ப கடைசியா வாங்கிட்டு வாங்க, அப்பதான் ஹார்டா இருக்கும். என்ன வாங்கிட்டு வருவீங்கல்ல? வாங்கிட்டு வந்துருவோமா? வாங்கிட்டு வந்துடுறேன். மித்ராவா கொக்கா, என்கிட்டயே உங்க வேலையை கட்டுறீங்களா? வாங்கி தர மாட்டேன்னு சொன்னவங்களையே வாங்கி தரேன்னு சொல்ல வச்சுட்டேன் பாத்தீங்களா? ஏங்க, அவ தான் கேக்குறானா, நீங்களும் எதுக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தானே அவளுக்கு சாக்லேட் வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ நீங்களே வாங்கி தரேன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? நீ வேற மீனுக்குட்டி, அவ எப்படி என்ன லாக் பண்ணி கேட்டான்னு உனக்கு தெரியுமா? எப்படி எப்படி கேட்டாளா? டாடி, லாஸ்டா கேக்குறேன், எனக்கு சாக்லேட் வாங்கி தருவியா மாட்டியா? இங்க பாரு, உனக்கு சாக்லேட்லாம் கிடையாது மித்ரா. கிடையாதா? ஆமா அதெல்லாம் கிடையாது. நீ எனக்கு சாக்லேட் வாங்கி தரலனா நீங்க போட்ட பிளானை எல்லாம் நான் புசிகேட் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவேன். அப்பா, என்னம்மா பிளான் போட்டு காரியத்தை சாதிச்சிருக்கா? இவ ரத்தம் அவளுக்கும் ஓட தானே செய்யும். எங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் புதுசா தெரியல. ஏன்னா எங்களை சின்ன வயசுல இவன் பண்ண டார்ச்சர் அப்படி. அதான் நாங்க விட்ட சாபம் இன்னைக்கு மித்ரா குட்டி ரூபத்துல வந்து நிக்குது. மீனாட்சி, லிஸ்ட்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ரெடி அங்கேயே வச்சிட்டு இருக்க.
கொடு அத. கொடு. சகல வாங்க போலாம். போலாம். மகி நீங்களும் வாங்க. வாங்க. போயிட்டு வந்துடுறேன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி வா சக்தி போலாம். என்ன சக்தி ஏன் இங்கே நின்ற? வா கோயிலுக்குள்ள போலாம். இல்ல மாமா, இந்த மாதிரி கோயிலுக்கு நம்ம சேர்ந்து வரமாட்டோமான்னு எத்தனை நாள் நினைச்சு ஏங்கியிருக்கேன் தெரியுமா? அது இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் நடக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஆசையில இதுவும் ஒண்ணு. சக்தி, உன் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறது தான் என்னோட ஆசை. மாமா, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. என்ன வலிக்குதா? அப்ப இது கனவு இல்ல, நிஜம். ம்? சக்தி, ஒரு நிமிஷம் இங்க இரு. இதோ வந்துடுறேன். எங்க மாமா போறீங்க? இதோ வந்துடுறேன், இரு. ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எங்க மாமா போனீங்க? இதோ சக்தி. சக்தி, என்னாச்சு? மாமா, என்னதான் ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கிட்டாலும் அவன் கையால ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கும்போது அவளுக்கு இருக்கிற சந்தோஷமே வேற. அது வேற எதுலயும் வராது. சக்தி, நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. ஆனா இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்தாங்க மாமா. எனக்கு எதுக்கு போ, நீ தான் வச்சுக்கணும். அது எனக்கு தெரியாதா? எனக்கு வச்சு விட சொன்ன. சக்தி, இது கோயில் சக்தி. இருக்கட்டுமே, நான் என்ன பூதானே வச்சு விட சொன்னேன். ஏன் புருஷன் நீங்க எனக்கு வச்சு விட போறீங்க? இதை யார் கேப்பா? வச்சு விடுங்க. ம். இங்கே எவ்வளவு நேரம் நிக்கிறது? சாமி கும்பிட போலாமா? போலாமே.